உளுந்தூர்பேட்டையில் மதிமுகவில் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக தேர்தல் நிதி கழக வளர்ச்சி நிதியளிப்பு கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் க. ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் வி. பாபு கோவிந்தராஜ், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் குணசேகரன், கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பிச்சை, புதுவை மாநில அமைப்பாளர் ஹேம பாண்டுரங்கம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் வரவேற்பு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கலந்து கொண்டு நிதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். கழக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ், கழக பொருளாளர் செந்தில் அதிபன், கழக துணை பொதுச் செயலாளர் செஞ்சுமணி, கழக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், பொதுக்குழு உறுப்பினர்கள் வடக்கன்னியர் சரண்ராஜ், பூவராகவன், சேந்தநாடு சம்பத், மாவட்ட துணை செயலாளர் முனீர்கான், நகர செயலாளர் கள்ளக்குறிச்சி வேலு, திருக்கோவிலூர் அயோத்தி சங்கராபுரம் மூர்த்தி, ஒன்றிய செயலாளர் திருநாவலூர் கணேஷ்குமார், ஏழுமலை, முகையூர் ராஜேந்திரன், பூமாறன், ரிஷிவந்தியம் ராஜா, சங்கராபுரம் லட்சுமிகாந்தன், கள்ளக்குறிச்சி அன்பழகன், சின்னசேலம், வசுந்தரா சுந்தரம், தியாகதுர்கம், வேலாயுதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வைகோ அவர்களும் ஒவ்வொரு மாவட்டமாக நிர்வாகிகள் சந்தித்து நிதி வழங்கினர். நிகழ்ச்சி முடிவில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் அருள் நன்றி உரையாற்றினார். உளுந்தூர்பேட்டை செய்திகளுக்காக முத்து. கடலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் கடலூர் மாவட்ட கழகத்தினுடைய தெற்கு செயலாளர் அண்ணன் ஏ. குணசேகரன் அவர்களே, கடலூர் மாவட்ட கழகத்தினுடைய மேற்கு செயலாளர் அண்ணன் பிச்சை அவர்கள். தந்திகள் இல்லாத தலைவன், தனக்கு ஊமை சொல்வதற்கு இன்னொரு தலைவன் இல்லாத தலைவன், நம் அன்பு தலைவன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே, நெய்வேலி நெருப்பு ஒன்றியம் 7/2000 செந்தநாடு சம்பத்து பொதுக்குழு உறுப்பினர் அருமை தம்பி 5000 ரிஷிவந்தியம் ஒன்றிய செயலாளர் காராநாடு கே. ராஜுக்கு 40,000 வெட்ட வெடியில்லா தலைவர் பிரபாகரன் தளபதிகளும் பிரபாகரன் துறவியார் அதிபதியும் இருந்தபோது பீரங்கிகள் அடிக்கிற வேளையில் அந்த குண்டு வெடிக்கிற போது பாளமான தகடுகள் வந்து வயிற்றை பிடிக்கும், கழுத்தை பிடிக்கும், அதில் பலர் செத்து போவார்கள். அந்த பீரங்கி குண்டு வெடிக்கிற இடத்திலே இருப்பவர்கள் சாவதை தவிர வேறு வழி கிடையாது. அப்படிப்பட்ட தரையிலே இருந்தவர்கள் பின்னர் ஒரு 4 வாரம் கழித்து பூமியை தோண்டி 18 அடி ஆழத்தில்